கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27 முதல் 38 வரை உள்ள இறை வார்த்தைகள் வழியாக இறைமகன் இயேசு ஒரு அன்பின் இலக்கணத்தை நமக்கு போதிக்கின்றார். அன்பானவர்களே, இந்த உலகிலே ஒவ்வொரு ஜீவனுள்ள ஒவ்வொரு ஆண்டவரின் படைப்பும் ஏங்கி தவித்து நிற்பது அன்புக்காகத்தான். தந்தையாம் கடவுள் நமது அன்புக்காக ஏங்கி நிற்கின்றார். அந்த அன்பின் வெளிப்பாடு, அடையாளம் கிறிஸ்து இறைமகன். அந்த கிறிஸ்துவின் அன்பின் வெளிப்பாடு கல்வாரி சிலுவை மரணம். தந்தையும் மகனும் சேர்ந்து இன்னும் என் பிள்ளைகள் அன்பு செய்யப்பட வேண்டும், வழிநடத்தப்பட வேண்டும் என்ற மேலான அன்பின் வெளிப்பாடு தூய ஆவியானவர். தந்தை, மகன், தூய ஆவியாகிய மூவரு தெய்வமும் சேர்ந்து நமக்கு தந்த மகா உன்னதமான மேலான விலைமதிப்பற்ற பரிசு அன்னை மரியாள். இவ்வாறு தந்தையும் மகனும் தூய ஆவியும் இவர்களோடு அன்னை மரியாளும் சேர்ந்து நமக்கு காட்டுகின்ற ஒரே வழி அன்பின் வழி. ஆனால் இந்த உலகிலே அன்பு வற்றி போய் பகையும் வெறுப்பும் கசப்பும் வைராக்கியமும் மிகுந்து நிற்க என்ன காரணம்? நமது இதயங்களிலே அன்பு வற்றி போக என்ன காரணம்? இறைவன் எல்லாவற்றையும் நிறைவாகத்தானே தந்தாரு, ஒன்றையும் குறை வைக்கலையே. 3 ஆணிகளில் தொங்கி கடைசி துளி வர இரத்தத்தை சிந்தி நமக்கு அன்பை வெளிப்படுத்தினாரே, அன்பை காட்டினாரே, அன்பு செய்தாரே. அவர் வாழ்ந்த காலத்தில் ஏழை எளியவர்களை தேடி சென்று அவர்களை ஆசீர்வதித்தார். நோயாளிகளை தேடி தேடி சென்று அவர்களை தொட்டு குணமாக்கினார். அன்பு சகோதர சகோதரிகளே, அதெல்லாம் கிறிஸ்துவின் அன்பின் செயல்பாடுகள், வெளிப்பாடுகள். உணவின்றி இருந்த அன்பு பிள்ளைகளுக்கு உணவை கொடுத்தார். நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளுக்கு குணத்தை கொடுத்தார், சுகப்படுத்தினார். கண்ணீரோடு இருந்தவர்கள் கண்ணீரை துடைத்தார். எல்லாரும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினார். அவமானப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நின்ற சகோதரியின் இரத்தப்போக்கை நிறுத்தினார். எல்லாம் பாருங்க, இதெல்லாம் அன்பின் அடையாளங்கள். ஆனால் நமது வாழ்க்கையில் ஏங்க இந்த அன்பு இல்லாமல் போச்சு? ஏன் ஒரு மனைவி அன்பு செய்ய கணவனால் முடியலை? கணவனை அன்பு செய்ய மனைவியால் முடியலை? பெற்றோர்களை அன்பு செய்ய பிள்ளைகளால் முடியலை? பிள்ளைகளை அன்பு செய்ய பெற்றோர்களால் முடியலை? அருட்பணியாளர்களை அன்பு செய்ய இறை மக்களால் முடியலை? அருட்சகோதரிகளை அன்பு செய்ய அவர்களால் வழிநடத்தப்படும் அன்பு பிள்ளைகளால் முடியலை. ஏன் எதனால? காரணம், உலகமும் உலக பொருட்களும் நமக்கு முக்கியமாக போச்சு. பணம், பொன், புகழ், அதிகாரம், அந்தஸ்து, நான் என்ற அகந்தை, இதெல்லாம் மேலோங்கி நிற்கிறதுனால எல்லாவற்றிற்கும் மேலாக நிற்க வேண்டிய அன்பு ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதனால தான் கிறிஸ்து இந்த நாட்களிலும் நம்மை அழைக்கின்றார். அன்பு பிள்ளைகளே, நான் நீங்கள் பாவிகளை இருக்கும் பொழுதே உங்களை அன்பு செய்தேன். கொலைகாரில் இருக்கும்போது அன்பு செய்துட்டு தான் இருக்கேன். எல்லா பாவங்களையும் செய்கிறீருங்க, நான் அன்பு செய்துட்டு தானே இருக்கேன். ஆனால் நீங்கள் ஏன் உங்களை பகைப்போர்களை அன்பு செய்ய முடியலை? வெறுப்போர்களை அன்பு செய்ய முடியலை? உங்களை ஆடை எடுத்துக்கொள்வர்களை அன்பு செய்ய முடியலை? உங்களை சபிப்போர்களை அன்பு செய்ய முடியலை? அப்புறம் எப்படி நீங்கள் என் பிள்ளைகளை இருக்க முடியும்? தயவுசெய்து மாறுங்களேன் என்ன ஆண்டவர் கேட்குறாரு. மாறுவோமா? ஆண்டவருக்காக மாறுவோம். பகைவர்களை மன்னிப்போம், அன்பு செய்வோம். சபிப்பவர்களுக்காக ஜெபிப்போம். நம்மை அவமானப்படுத்துறவர்களுக்காக நம்ம அன்பை காட்டுவோம். அதுதானே மேலான பணி. அதுதானே அன்பின் வெளிப்பாடாக இருக்க முடியும். அப்போ தானே ஆண்டவர் நம்மிலே மகிழ்வார், நமது தேவைகளை சந்திப்பார். அன்பு பிள்ளைகளே, மனந்திருந்திய மைந்தன் எவ்வளவு பாவம் செய்து தந்தையை வெறுத்து சொத்துக்களெல்லாம் சென்று அழித்து வந்த பிறகும் அந்த தகப்பன் காத்திருந்து வாரி அணைத்து கொண்டார் பாருங்க. அங்கங்க நம்ம தகப்பன் ஒரு கேள்வியும் கேட்கலையே. அந்த தகப்பன் இன்று நாம் எத்தனை கேள்விகள் கேட்குறோம்? அன்பு பிள்ளைகளே, ஒப்பு கொடுப்போம். அப்பா, அன்பை எங்களுக்கு விதைத்தீர், அன்பை எங்களில் விளை செய்யுங்கப்பா. நாங்கள் ஒருவருக்கு ஒரு உமது அன்பின் பிள்ளைகளாய் ஒரே அப்பத்தில் உண்டு ஒரே கிண்ணத்தில் நாங்கள் பருகுகிறோமே. அன்பு சகோதர சகோதரிகளாய் நாங்கள் வாழ ஆசீர்வதிங்க. கடன் கொடுக்கும் பொழுது ஞானத்தோடு செயல்படவும், கடன் வாங்கியவர்கள் ஞானத்தோடு இறை அச்சத்தோடு வாங்கி கடனை திருப்பி கொடுக்கவும் அவர் மனதில் பேசுங்க ஆண்டவரேன்னு ஜெபிப்போம். ஆண்டவர் நம்ம கண்ணீர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காருங்க. யாரையும் கைவிட மாட்டார். இந்த அதிகாலை வேளையில் அன்னை மரியாளின் பெயர் திருவிழா நாம் ஜெபிப்போமா?
எங்கள் அன்பின் தகப்பனே, உமது திருக்குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அன்பின் வாழ்க்கையை கற்றுத்தந்தீரே. அவர் கற்றுத்தந்த அன்பு எங்களில் இல்லாமல் போச்சுப்பா. அவர்கள் எல்லோரையும் அன்பு செய்தார். அவர் சிலுவையிலே அடித்து தொங்க வைத்த அந்த ரோமை போர் வீரர்களுக்கும் சேவகர்களுக்கும் மன்னிப்பை கொடுத்து அன்பு செய்தார். ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொல்லலை, அவர் செய்து காட்டினார். அப்பா அவர் செய்து காட்டினாரே. நாங்கள் அதே போல வாழ அன்பின் அடையாளமாய், அன்பை ஆடையாய், அன்பை எங்கள் மொழியாக கொண்டு வாழ எங்களை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் அன்பு பெருகட்டும். கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பெற்றோரை, பிள்ளைகளை ஒருவருக்கொரு மன்னித்து அன்பு செய்ய இந்த நாளிலே நீர் கட்டளையிடுவீராக. ஆவியான தெய்வமே, உமது தூய ஆவியின் கனிகளான முதல் கனி அன்பு, அந்த அன்பு எங்களிலே பொங்கி பெருக கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்த தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாள் அன்பின் நாளாக மாறட்டும். ஆண்டவர் தாமே நம்மிலே ஆட்சி செய்யட்டும். இந்த நாள் அன்பின் நாளாக மாறும் பொழுது இனிய நாளாக மாறும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.